எந்த வயசுல இருக்கிறோம்? 16, 17 இல்லைங்களா? இந்த வயசுல இருக்கிறோம். 2006 வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60% மாணவ மாணவிகள் வந்து ஏதோ ஒரு வகையில மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 60% பேர் வந்து பைத்தியமா இருக்கான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கூட மனநலம் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும், டென்ஷன் ஆகும், தூக்கம் இல்லாம போகும், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், இல்லைங்களா? நல்ல மனநிலைக்கும் நல்லா இல்லாத மனநிலைக்குமே வந்து ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அப்படிம்பாங்க. நல்ல மனநிலைக்கும் நல்லா இல்லாத மனநிலைக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வயசுல தான் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல லேக் ஆஃப் அட்டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, சிதறல். உதாரணத்துக்கு நீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கவனம் வேற எங்கேயோ மாறுது, அப்படித்தானே? அப்படி யாருக்கெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்கு? என்னால ஒரு பேஜ் எடுத்தனால படிக்கணும் எடுத்தாலே எனக்கு வேற ஒரு சிந்தனை போகுது, அதுல கூட நான் நினைச்சு நிக்க முடியல, அடுத்த ஒரு டாபிக்ல போயிடுறேன். ஜஸ்ட் நான் வந்து புக் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, கையில நான் புக் எடுத்து வச்சிருக்கேன், நான் இப்போ படிக்கணும்னு உட்கார்ந்துருக்கேன், இன்னொரு பக்கம் என் கையில இன்னொரு மொபைல் இருக்கு, மொபைல் பார்க்க கூடாது, நான் கான்சன்ட்ரேஷனா படிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறேன். திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, டக்குன்னு என்ன பண்றோம், மொபைல் எடுக்கிறோம், சரி ஜஸ்ட் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓபன் பண்றோம், இன்ஸ்டால ஏதோ ஒரு ரீல்ஸ் பாக்குறோம், சரி ஒன்னதான் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போயிடுவாங்க, இல்லையா? சோ இந்த மாதிரி கவனச்சிதறல்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏஜ்ல நம்ம இருக்கிறோம், புரியுதுங்களா? சோ இத பத்தி எல்லாம் பேசி நமக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி நம்ம மனசை நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி நாங்க நடத்துக்கான இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம். அது இறைவனுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட, உங்க பேரண்ட்ஸ்ட, உங்க டீச்சர்ஸ்ட நீங்க ஷேர் பண்ண முடியாத உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கான இன்னொரு முகம் இருக்கும்ல, எல்லாருக்குள்ளயுமே 2 முகம் இருக்கும், இல்லைங்களா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதாங்கிற மாதிரி நமக்குள்ள கடவுளும் இருப்பான், மிருகமும் இருக்கும், இல்லைங்களா? நம்ம மனசு சில சமயம் புத்தர் மாதிரியும் யோசிக்கும், சில சமயம் நம்மளை பத்தி நமக்கே நான் இப்படிலாம் யோசிக்கிறேனா, சரி இவ்வளவு ஒரு நல்ல பையனா அப்படின்னு நமக்கே தோணும். அடுத்த கட்டத்தை நோக்கி பார்க்கும்போது சீச்சி இந்த மாதிரிலாம் சிந்தனை எனக்குள்ள வருது, என்ன கர்மம் அது, நான் என்ன ஜென்மம் அப்படின்ட்டு நம்மளே கால் துப்புற மாதிரியான ஒரு சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள வரும், இல்லைங்களா? கரெக்ட் தானே? எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, புரியுதுங்களா? சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிறதுல மிருகத்தை குறைச்சிட்டு கடவுளை தூக்கி விடுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது, ஓகேயா? சில உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மணி 2:10, சரிங்களா? எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க? ஓகே, 4 மணியோ 5 மணியோ, சரியா? நீங்க சப்போர்ட் பண்ற பொறுத்து, சரிங்களா? நாங்க வந்து ரொம்ப நாளா எங்களுக்குள்ள ஒரு விஷயமா நிறைய ஸ்கூலுக்கு போகும்போது பசங்கிட்ட பொண்ணுகிட்ட எல்லாம் கேட்கும்போது, சார் இன்னும் பேசுங்க அப்படிம்பாங்க. நாங்க நினைப்போம் நம்ம பேச்சுல வந்து மயங்கி இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து அவங்க இன்னும் பேசுங்கன்னு சொல்றாங்க போல நினைச்சோம். இப்ப சமீபத்துல நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல எனக்கு பஸ் 4:10 தான், எனக்கு டைம் இருக்கு, நீ பேசு, எனக்கு இன்னும் 2 கிளாஸ் கட்டடிக்க வேண்டி இருக்கு, நேற்று டெஸ்ட் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு நல்ல வேலை நீ வந்த, நான் தப்பிச்சேன், அதனால பேசு அப்படிங்கிற மாதிரி இப்பதாங்க அது விஷயத்தை கண்டுபிடிச்சோம். சோ அந்த மாதிரி இல்லாம கார்ல் ரோகர்ஸ் சொல்லி ஒரு உளவியல் டாக்டர் இருக்காரு, ரொம்ப வேர்ல்ட்லயே ஃபேமஸான ஒரு டாக்டர். அவர் விஷயம் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, நான் என்ன விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ண நினைக்கிறேனோ, நான் என்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு வர்றேனோ, நீங்க அந்த விஷயத்த அந்த வார்த்தைய அந்த மீனிங்கோட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மனசை மாத்துறது ஈஸி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப எனக்கு வேவ் லென்த் கரெக்டா இருக்குப்பா.
ஓகே, இந்த மாதிரி நான் சொல்ல வந்ததை நான் சொன்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டா கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிறது தான். புரியுதா உங்களுக்கு இதுல? சரிங்களா? உங்களுக்கு எளிமையில் யாராவது இருக்காங்களா? யாரு உங்க கிளாஸ் டீச்சரா? எளிமையில் யாராவது இருக்காங்களா? பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் எழுப்பி கேட்கட்டுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுமா, உனக்கு பிடிக்காதவங்க யாரு? பக்கத்துல இருக்காப்லையா? கூடவே சுத்துற செவ்வாழையா? வேற வேற உங்களுக்கு பிடிக்காதவங்க, எனக்கு இவங்களுக்கு பார்த்தா பிடிக்காது, இவங்கிட்ட பேசினா பிடிக்காது, அந்த மாதிரி யாராவது? பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் எதிரின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ஆனா எல்லாருக்குமே காமனான ஒரு எதிரி இருக்காங்க. யார் தெரியுமா? There is no greater enemy than an uncontrolled mind. Uncontrolled, என் கண்ட்ரோல்ல இல்லாத என்னுடைய மனசுதான் எனக்கு ஆக சிறந்த ஒரு எதிரி. புரியுதுங்களா? உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள உங்க மைண்ட் வந்துருச்சு அப்படின்னா, இப்ப அந்த புத்தகத்தோட தலைப்பு தான் தன்னை உணர்தல். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை என்பதுதான் திருமூலருடைய வாக்கு. தன்னை அறிந்தால், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கேடு கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். சோ என்னைய பத்தி எனக்கு தெரியல அப்படிங்கும் போது தான் எனக்கு பிரச்சனை வருது. அப்ப தம்பிகிட்ட கேட்டேன், உன்னைய பத்தி 4 விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு. யோசிக்கிறான். அவனை பத்தி 4 விஷயம் கேட்டா அவன் தம்பி என்ன செய்யறான்? யோசிக்கிறான். தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல விஷயம் 4 நல்ல விஷயம் சொல்லணும்னா தெரியல. இதே மாதிரிதான் இருக்கு எல்லாருக்குமே. அதான் என்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் யாருன்னு முதல்ல கேள்வி எனக்குள்ள வரணும். நான்